வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவைப்படுறப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி பிக்கணும்னு கூட தேவையில்லை. நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து தனித்தனியாக உதிர்ந்துடும். ஒரு 2 நாள் கழித்து எல்லாமே உதிர்ந்து இலை மட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை காய வச்சிடலாம். நல்ல வெயிலில் நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் காஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் 2 நாள் காய வைக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அந்த பூ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த முருங்கைப்பூ அதையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நான் காய வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து நொறுக்கிறப்ப இது நல்லா நொறுங்கணும். இது வரைக்கும் இதை நல்லா காய வைக்கணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.